கீழே போட்டேன். ஓடாது. ஓகே எனக்கு மீன் டேய் உனக்கு நான் மீன் பிடிக்கிற ஒரு ஆள் எடுத்துட்டு வரவா? வாங்கனே. உனக்கு வேணுமா? வாங்கனே. ஐயோ நான் ஒரே ஒரு இன்ச் தானே வருது. வாலிபால். ஓகே நான் ஒரு மீன் எடுத்துக்கிறேன். ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீடா இங்கே கேம்ப் இருக்கு. ஏதாச்சும் சாப்பாடு சாப்பிடணும். மீன் மாட்டு. ஓகே நான் ஒரு இதுக்குள்ள போயிட்டு எனக்கு இந்த கேம் விளையாடவே தெரியாது ஃபர்ஸ்ட். நான் இப்ப புதுசா எடுத்துறேன். நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். இங்க பால் போட்டேனா வந்து போச்சு. இந்த இங்கதான் இங்க ஓல்ட் ரோட். மீன் கிடக்கு. அப்பாடி பாஸ்கெட் பால் திருப்பி எடுத்துட்டேனே. மீன் மாட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். மீனுக்காக வெயிட் பண்றேன். மீன் மாட்டு. நான் குட் சேக்ல இருந்து ரீல் மீன் மாட்டலடா. கோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண பார்க்குறேன். கிராஃப்ட் ஐட்டம் ஒன்றுமே கிராஃப்ட் பண்ணுறது இல்லை. என்னடா மீன் மாட்டு போய் மரத்தை விட்டுறேன். ஏ உல்ஃப்டா. உங்களுக்கு பிக் பிரதர் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. சுத்துதே. பக்கத்துல ஓடிருங்க. எனக்கு பக்கத்துல அடிக்கலான்னு வந்தேன். இங்க ஒன்று இருக்குடா. காப்பாத்துறா. எனக்கு ரொம்ப லைஃப் ரொம்ப கம்மியா. செல்ஃப் ரிவ்யூ எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ணே அது பண்ணாதீங்க. ரோபக்ஸ் கேட்கும். இருங்கண்ணே நான் வேணாம். அண்ணே உங்களை யாரோ திருடி என்னைக்குடா வந்தா? கரெக்டா டே 2 அன்னைக்கு இறந்துட்டேனேடா. எனக்கும் பவர் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் உங்களை இதுக்குள்ளே போட்டிருக்கேன். குட் சேக்குள்ளே இருங்க. பேண்டேஜ் கட்டா உங்களுக்கு தரேன். இருங்க உங்க ஸ்டோர் செகண்ட் நாள் அன்னைக்கு போய் அவுட் ஆயிருக்கீங்கண்ணே. ட்ரேடர் வேற போயிடுவான்டா. எனக்கு ஏதாச்சும் தெரியாதுடா. எனக்கு இருங்கண்ணே பேண்டேஜ் உங்களுக்காக தேடுறேனே. ஏன் வந்து பாருங்கண்ணே. கண்டிப்பா எங்கேயாச்சும் பேண்டேஜ் இருக்கும். ஏதாச்சும் செஸ்ட் இருக்கு. ட்ரீ ஹவுஸ்ல தான் முக்கியமா நான் பேண்டேஜ் நான் என் லைஃப் பார்க்காம அது வந்தது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். அதுவும் இங்கே ஒரு எம்புட்டு உல்ஃபு தப்பிச்சிடுறா அப்படியாச்சும் தான் தப்பிச்சுட்டு இருக்கேன். நான் அவுட் ஆயிட்டா அவ்வளோதான். ஆமா அப்புறம் அவங்க மேல் பண்ண இங்க செஸ்ட் இருக்கு. அப்புறம் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆமா அவங்க என்ன எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. உனக்கு ரொம்ப பசிக்குது தெரியும். அதை விடுங்கண்ணே. அவங்கள